இயக்குனர் ஜெயதேவ் ஜெயக்குமார் இயக்கியுள்ள அதிரடி த்ரில்லர் திரைப்படமான இரும்பு தோட்டம் திரைப்படத்தின் பிரம்மாண்ட காலா பிரீமியர் நேற்று மாலை புக்கெட் ஜாலிலில் உள்ள டிஜிவி பெவிலியன் திரையரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. அந்நிகழ்வில் திரைப்பட குழுவினர், ஊடகவியலாளர்கள், திரையுலக பிரபலங்கள், சிறப்பு விருந்தினர்கள் என பலரும் திரளாக கலந்து சிறப்பித்தனர். இயக்குனர் ஜெயதேவ் ஜெயக்குமார், தயாரிப்பாளர் ஜெகன் ஜான் பீட்டர் அப்படம் குறித்து வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த இரும்பு தோட்டம் படம் எனக்கு ரொம்ப ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது என்னோட முதல் திரைப்படம். இதுக்கு முன்னாடி டிவியில் நிறைய பண்ணியிருக்கேன், பட் தேட்டர் படம் அப்படின்னு சொன்னால் இதுதான் என்னோட டெபியூ படம். ஸோ அஃப்கோர்ஸ் இஸ் ஸ்பெஷல். நிறைய காதல் படங்களை பார்த்தாச்சு, நம்ம நிறையா பேய் படம், சாமி படம்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நடுவில் வந்து ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் வந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து வெளிநாட்டு படங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. தேடணும்னா க்ரைம் த்ரில்லர் தமிழில் பார்க்கணுன்னா மணிச்சலை இல்லை. ஸோ நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎல்டி கூட சேர்ந்து ஜெகன் சாரோட உதவியால், ஃபீனாஸோட உதவியால் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இது உண்மையான நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கதை. 2005 அந்த காலகட்டத்தில் மலாக்காவில் தெபோங் அப்படின்ற ஏரியாவில் நடந்த ஒரு சில கொலை சம்பவங்களின் அடிப்படையாக எழுதப்பட்ட கதை. ஸோ இந்த கதைக்குள்ளே நிறைய கருத்துக்களும் ஒளிந்திருக்கு. 6ஆம் தேதி ஆகஸ்ட் முதற்கொண்டு அனைத்து அபிமான திரையரங்குகளிலும் இரும்பு தோட்டம் வெளிவருகின்றது. கண்டு மகிழுங்கள். ஆக்சுவலி இந்த படம் வந்து வர 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 திரையரங்குகள் வருது. இந்த படம் பற்றி இப்போ சொல்ல போனால், இரும்பு தோட்டம் மலேசியாவில் வந்திருக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் படம். இந்த மாதிரியான படங்கள் வந்து வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா எப்பொழுதும் படங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா காதல் படங்கள் வருது, அதே நேரத்தில் குடும்ப பங்கான படங்கள் வருது. ஆனால் இந்த மாதிரியான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள் கண்டிப்பாக வரணும். ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிறது க்ரைம்னு மக்களுக்கு தெரியணும்ல. இதை கண்டிப்பாக குடும்பத்தோடு பாருங்க. ஏன்னா இந்த படம் ஜீரோ கட். அதனால் உங்கள் குடும்பத்தோட பார்த்து சந்தோஷப்படுங்க. அதே நேரத்தில் படம் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் அதை சொல்லுங்கள். இரும்பு தோட்டம் திரைப்படத்தில் இர்ஃபான் ஜைனி, லோகவர்மன் ஸ்ரீதரன், மேரி தஷானி மேத்யூஸ், மோகனராஜ், துர்காஷினி எஸ் விஜயன் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர். அவர்களுடன் வினோஷான், டத்தோ கீதாஞ்சலி ஜி, அட்லி அஃபீட்ஸ், பாலன் கேஷ், கடைமாமணி KS மணியம் உள்ளிட்ட பலரும் இணைந்து நடித்துள்ளனர். அவர்களில் சிலர் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். புதிய திரைப்படம் 6ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம மலேசியா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நல்ல ஹாரர் வந்திருக்கு, நல்ல காமெடி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் ட்ராமா அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. பட் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்லாம் வந்து ரொம்பவே ரேர். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் வந்திருக்கு. ஸோ அதான் இரும்பு தோட்டம். ஸோ இரும்பு தோட்டத்தோட ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் பார்த்தாலே வந்து அந்த ஒரு ஜோனர், அதுக்கப்புறம் அதோட கதை களம், அதோட லொக்கேஷன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் அந்த லுக் அண்ட் ஃபீல் இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். இருந்தாலுமே நல்ல ரூட்டடான ஒரு கதை, நம்ம ஊர் சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு கதை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இது சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே உகந்த ஒரு படம். ஸோ PG-13 தான். இரும்பு தோட்டம் 6ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளை காண தவறாதீர்கள். இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து இந்த மலையாள கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்பேன். என்னோட ஃபேவரட் ஜானரே வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர் தான். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன இதில் மேக் ஷோ பண்ணோன்னா, ஸ்கிரிப்டு மேக்கிங், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு 15 வயசு பொண்ணுடைய கதை இது. 3 நாள் அந்த பொண்ணை காணோம். அது எப்படி காணா போச்சு, என்ன நடந்துச்சுன்ற கதை தான் அது. ஆனால் இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இது எங்களோட டைரக்டரோட ரியல் லைஃப்பில் அவர் இன்ஸ்பயர் பண்ணி பார்த்து செஞ்ச ஒரு கதை. ஸோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறது படம் மட்டும் கிடையாது, நடந்த ஒரு நிஜ சம்பவம். நம்ம ஒரு படம் பண்ணுறோமா, அதை கரெக்டாக ரீப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து ஆல் அவுட் போயிருக்காரு இந்த படத்துக்கு. நீங்கள் போஸ்டர் பார்த்தாலும் சரி, அப்படி இந்த படத்தோட குவாலிட்டி தெரியணும்னா ரொம்ப சிம்பிள். ட்ரெய்லர் முதல்ல போய் பாருங்கள், இரும்பு தோட்டம் ட்ரெய்லரை. பிடிச்சிருந்தா தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். 6ஆம் தேதியிலேருந்து படம் ஆரம்பிச்சிடும். நான் ரியல் லைஃப்லேயும் ஒரு டீச்சர், ஸோ இந்த படத்துலேயும் ஒரு டீச்சராக இருக்கேன். கண்டிப்பாக வந்து படத்தை தியேட்டரில் பாருங்கள். 6ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து படம் வெளியாகுது. உங்கள் சப்போர்ட்னால தான் இந்த படம் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் நம்மளோட யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த காலத்தில் நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது வெளியே, அவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும். ஸோ வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இரும்பு தோட்ட படத்தில் வந்துட்டு பூங்கோடின்றது 15 இயர்ஸ் ஓல்ட் ஸ்கூல் கேர்ளாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும். பிகாஸ் இது வந்து க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம். அதாவது எல்லா பெற்றோர்களும் பிள்ளைங்களோட பாதுகாப்பை பற்றி இன்னும் நல்லா விரைவாக தெரிஞ்சுக்கிற ஒரு கதையாக தான் இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் நியரஸ்ட் ஸ்டேட்டஸில் 6 ஆகஸ்ட் இரும்பு தோட்டம் பக்கம் மறந்துடாதீங்க. திரைப்படத்தின் காலா பிரீமியரில் கலந்து கொண்ட பிரபலங்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் படத்தை பார்த்த பின்னர் ஊடகங்களிடம் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர்.
அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? இப்போதைக்கு எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது ஈஸ்வரன். 15 வயசு பொண்ணோட விஷயம். நம்மளா இந்த முடிவுக்கு வந்துடுவேன். அது யாரு நீ பாத்தியா? ஏதோ ஒன்று இடிக்குதுல, இவனா இருக்காதோன்னு மனசில் தோணுதுல. ரொம்ப அருமையான படம். இரும்பு தோட்ட படத்தை பார்க்க மறந்துடாதீங்க. ரொம்ப அற்புதமான படைப்பு. நான் நினச்சே பார்க்கல இப்படி ஒரு படம் அவங்க எடுத்திருக்காங்கன்னு. அனைவரும் பார்க்க வேண்டிய படம். பார்க்க மறந்துடாதீங்க, இரும்பு தோட்டம். பெரிய ஒரு தோட்டத்துலேருந்து வெளியான மாதிரி இருக்குது. ஆக்சுவலி என்னதுன்னா குட் மெசேஜ், ஒரு இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸுக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கணுன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மூவி வந்து செம்மையாக இருந்துச்சு. க்ரைம் த்ரில்லர், லைக் யார் கொலைக்காரன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மூவி. இந்த என்டையர் ஸ்டோரியே அதுதான். எய்ட்ஸ் ஆஃப் சீட் க்ரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். நம்மளை உட்கார வச்சு லைக் ஏக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இரும்பு தோட்டம் படம் பார்க்க வந்திருந்தோம். ஆக்சுவலி நான் இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் நான் எதுவுமே நான் பார்க்கல. எம்டி மைண்டாக தான் வந்தேன். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு இந்த படம். நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அவங்க இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சாலிட்டான த்ரில்லர், க்ரைம், சஸ்பென்ஸ். நம்ம படம் பார்க்கும்போது ஒருத்தர் மேலே மட்டும் அந்த கேரக்டர் வந்து சந்தேகப்பட வைக்கல, இவர் மேலே இன்னொருத்தவர் மேலே நம்மளை வந்து அப்படியே யோசிக்க வைக்குது. ஆனால் கடைசியில் யார் மேலே சந்தேகப்படலையோ, நான் சொல்ல விரும்பலை, சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா இந்தமாரி படம் வந்து நம்ம ரொம்ப நம்ம பார்க்குறது. ஸோ அந்தமாரி வந்துச்சுன்னா அது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருங்க. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அதிரடி த்ரில்லர் திரைப்படமான இரும்பு தோட்டம் நாளை மறுநாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் திரையரங்குகளில் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது. ஆகவே மக்களே, திரையரங்கிற்கு சென்று இத்திரைப்படத்தை பார்த்து நமது உள்ளூர் தமிழ் சினிமாவிற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள். ஸ்ரீதபோங் மராக்காவை சேர்ந்த பூங்கொடி என்ற பள்ளி மாணவியின் கொலை வழக்கில் இடைநிலை பள்ளி ஆசிரியர் ஒருவர் கைதாகியுள்ளார்.